பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். ஹரியானா மாநிலத்தினுடைய ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. போன வீடியோல பாஜக எப்படி அங்க எல்லா எக்ஸிட் போல்ஸ், கருத்து கணிப்பு எல்லாத்தையுமே பொய்யாக்கி அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுவும் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோல ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப மணி 12:10 ஆகுது. இந்த நேரத்துல பாஜக 29 தொகுதிகளில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் உமர் அப்துல்லா அவர்களுடைய கட்சி 42 இடங்கள்லையும், உமர் அப்துல்லாவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 8 இடங்கள்லையும், ஜம்மு காஷ்மீர் பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மக்கள் ஜனநாயக கட்சி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய கட்சி இவங்க 2 இடங்கள்லயும் வந்து இப்ப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் கான்ஃபரன்ஸ் 2 இடங்கள்லையும், மற்றவர்கள் 6 இடங்கள்லையும் ஒட்டுமொத்த 90 சட்டமன்ற தொகுதிகளில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்ப உறுதியாயிடுச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்திய அலைன்ஸ் தான் அங்க ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு. ஓட் ஷேரை பொறுத்த வரைக்குமே பாஜக மட்டும் தனிப்பெரும் கட்சியாக ஓட் ஷேரின் படி 26% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ ஓட் ஷேர் படி பார்த்தா பாஜக தான் அதிகமான வாக்குகள். பட் சீட் தானே முக்கியம். சீட் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் அங்க ஆட்சி அமைப்பாங்க. இந்த இடத்துல காங்கிரஸுக்கும் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா காங்கிரஸும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் தனித்தனி நின்று இருந்தாங்கன்னா என்ன இருக்கும், கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தெளிவா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் சேர்ந்த லீடர் உமர் அப்துல்லா சொல்லியிருந்தாரு, நீங்க ஜம்மு பகுதி எல்லாம் பாத்துக்கோங்க, காஷ்மீர் ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காஷ்மீர்ல உள்ள 47 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 47 சட்டமன்ற தொகுதிகள்ல பெரும்பாலான இடங்கள்ல காஷ்மீர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் உமர் அப்துல்லா அவர்களுடைய கட்சியை போட்டியிட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜம்முல அதிகமான இடங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான் போட்டியிட்டாங்க. ஜம்முல உள்ள 43 சட்டமன்ற தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல காங்கிரஸ் அங்க நேரடியா போட்டிட்டதனால வாக்குகள் பிரியும் போது ஈஸியா ஜெயிச்சிரலாம்னு நினைச்சாங்க. பட் ஜம்மு பகுதிகளில் பாஜக எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஜம்மு பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு பானி அப்படிங்கிற தொகுதியில் டாக்டர் ரமேஷ்வர் சிங் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், ஜவஹர்லால் அப்படிங்கிற பாஜக கேண்டிடேட் வர வெறும் 800 வாக்குகள் தான் லீடிங்ல இருக்காரு. இப்படி 800 வாக்கு, 900 வாக்கு, 700 வாக்குங்கிற வித்தியாசத்துல ஒரு சில இடங்கள்ல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் பாஜகவை பின்னுக்கு தள்ளி அவங்க முன்னாடி சென்றுட்டு இருக்காங்க. இது எப்ப வேணா இந்த ட்ரெண்ட் மாறலாம், கண்டிப்பா மாறலாம். ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பாஜக எங்க நெகட்டிவ் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க காஷ்மீர்ல நிறைய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் நம்பி இருந்தாங்க. கூட்டணியில இல்லைன்னாலுமே இந்த கட்சிகள்லாம் நம்ம காஷ்மீர்ல இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவாமி இட்டிஹாட் பார்ட்டி, இன்ஜினியர் ரஷீத் அவருடைய கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராமுல்லா தொகுதியில் இன்ஜினியர் ரஷீத் உமர் அப்துல்லாவை தோக்கடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த எம்பி எலெக்ஷன்ஸ்ல 5 தொகுதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அது அசம்பிளி செக்மெண்ட் வைஸா 14 இடங்கள்ல முன்னிலை வச்சிருந்தாரு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அங்க பெருசா வாக்குகள் விழல. அதே மாதிரி தான் இன்னொரு கட்சி பாஜக அங்க நம்பி இருந்ததுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் கான்ஃபரன்ஸ் சஜாத் லோன், இவருமே கடந்த முறை பாராமுல்லா தொகுதியில போட்டியிட்டாரு. இவரை பாஜக வந்து பேக் பண்ணாங்க. பட் இவருக்கும் இந்த முறை சரியா அவர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்னி பார்ட்டி, இவங்க வந்து குடும்ப கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சி, இவங்களையும் பாஜக பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்திய அலையன்ஸுக்கு ஹோல் ஹார்ட்டடா வாக்குகள் செலுத்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் குறிப்பிட விரும்புறேன். என்னன்னா, காஷ்மீர் வேலிலேயே நான் இன்னைக்கு காலை வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமா பாஜக ஒரு தொகுதியில லீடிங்ல இருந்தாங்க. சோ பாஜக காஷ்மீர் வேலிலேயே ஒரு தொகுதியில லீட் ஆக முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஆர்டிகல் 370க்கு நீக்கினது பிறகாக முதல் முறையாக அங்க தேர்தல் நடக்குது. இன்னும் சொல்ல போனா 10 ஆண்டுகள் கழிச்சு அங்க ஒரு தேர்தலுங்க. கடைசியாக 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடந்துச்சு. எந்த கட்சிக்குமே அங்க பெரும்பான்மை கிடைக்கல. யாருமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல பாஜகவும் பிடிபியும் அலையன்ஸ் அமைச்சாங்க. பாஜகவும் பிடிபி அலையன்ஸ் அமைச்சு அதற்கு பிறகு பாஜக பிடிபி ஆதரவை விலக்கிக் கொண்டு அங்க கவர்னர் ரூலை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஆர்டிகல் 370 நீக்கி அங்க கவர்னர் ரூல், பிரசிடென்ட் ரூல்லாம் இருந்து இப்பொழுதுதான் மீண்டும் அங்க வந்து எலெக்ஷன் வருது. ஸோ பிடிபியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களும் பாஜகவும் சேர்ந்தான ஆர்டிகல் 370 நீக்குறாங்க என்று காஷ்மீர் வேலியில ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்களை ஜெயிச்ச மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பிடிபி கட்சி இப்ப வெறும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் லீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த முறை பாஜக 25 இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அதை விடவே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 29 இடங்கள்ல இப்போது வின்னர் லீட்ல இருக்காங்க. அதுவும் மெஹபூபா முஃப்தியினுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, இல்டிஜா மெஹபூபா முஃப்தி, அவங்க 4000 வாக்குகள் வித்தியாசத்துல ட்ரெயிலிங் இருக்காங்க. குறைவான வாக்குகள் பெற்றிருக்காங்க. மெஹபூபா முஃப்தி அவர்கள் போட்டியிடல. ஸோ அவர்களுடைய முகமாக அவங்களுடைய பொண்ணு போட்டிடுறாங்க. அவங்களும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹோல் ஹார்டடாவே காஷ்மீர் வேலியில இந்த இந்திய அலையன்ஸ்ல நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம சொல்லலாம் 1008 கருத்து முரண்பாடுகள் இருக்கு அவங்களுக்குள்ள. நேஷனல் கான்ஃபரன்ஸ் நாங்க இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவோங்கிறாங்க.
ராகுல் காந்தி என்னடான்னா நாங்க வந்து இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம், 50% கேப்பை ரிமூவ் பண்ணுவோங்கிறாங்க. இன்னும் ஆர்டிகல் 370க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு, இன்னும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே கம்யூனிஸ்டும் அந்த இந்திய அலையன்ஸ்குள்ள இருக்காங்க. இவங்க எல்லாமே இருந்தும் இவங்க வந்து 85 இடங்கள்ல மட்டும்தான் கூட்டணியா போட்டிடுறாங்க. மீதி 5 இடங்கள்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்ட்டாங்க. இப்ப நான் கேக்குற சீட்டை இவரும் கேக்குறாரு, இவர் கேக்குற சீட்டை நானும் கேக்குறேன், ரெண்டு பேருமே போட்டிடுறோம். சரி யாரு ஜெயிக்கிறாங்களோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் 5 இடங்கள்ல இருந்து கூட மத்த 85 இடங்கள்ல இந்திய அலையன்ஸ் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அவங்க இப்ப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல உமர் அப்துல்லா என்னென்னமோ சொன்னாரு, ஆர்டிகல் 370 வந்து நாங்க திரும்பி கொண்டு வருவோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு இது இழைக்கப்பட்ட ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னாரு. பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அதே மாதிரி தான், எங்க போனாலும் ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்லாம் சாதி வரி கணக்கு பேசினாரு. உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வெளியாட்கள் வந்து பிடிக்கிட்டு இருக்காங்க, இங்க வந்து நிலம் வாங்குறாங்க, அது எப்படி நம்ம அனுமதிக்கிறது? வெளியாட்கள் காஷ்மீரை பத்தி முடிவு எடுக்கிறாங்க. கவர்னர் சொல்றேன்னு நினைக்கிறேன், அவருடைய கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கவர்னர் என்பவர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் தான் இருக்க முடியும். பட் அங்கே போய் அரசியல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே மற்ற மாநிலங்களுக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இதான் அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் சொன்னது. ஆர்டிகல் 370க்கு பிறகு மக்கள் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையாங்கிறத ஒரு சீக்ரெட் கருத்து கணிப்பு, சீக்ரெட் ஓட்டிங் வச்சு பார்க்கலாம். 50% மேல உள்ள மக்கள் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370க்கு பின்னாடி நிம்மதியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசியிருந்தாரு. கவர்னரை நோக்கி எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு பாஜகவுடைய ஏஜென்ட், இவருக்கு எப்படி அதிகமான பவர் இருக்கலாம், இது இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திய அலையன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கவர்னர் அங்க இந்திய அலையன்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஃபைனலா அந்த ரிசல்ட் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்திய அலையன்ஸ் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ் போன்ற ஒரு பிரிவினைவாத கட்சி அதனுடைய தலைவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் சொன்னாங்க, அதாவது ஒன்னு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி போன பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க ஹிஸ்டரி எடுத்து புரட்டி பாத்தீங்கன்னா ஒன்னு ஆர்டிகல் 370 இன்னுமே காஷ்மீர்ல இருக்கும், இல்லைன்னா காஷ்மீர் இந்தியாவுடைய அங்கமாக இருக்காது என்று சொன்னாரு. ஆர்டிகல் 370 நீக்கினா ரத்த ஆறு ஓடும் என்று சொன்ன ஒரு கட்சி அங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய பார்ட்டி. இதுக்கப்புறம் காஷ்மீர்ல இவ்வளவு நாட்களாக அமைதி அமைதி அமைதின்னு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எப்படி அது மாறப்போகுது? பிரிவினைவாதிகளுடைய ஒரு சொர்க்க பூமியா மாறப்போகுதா? பாகிஸ்தானோட இன்ஃபுளுன்ஸ் என்னவாக இருக்கும்? கிராஸ் பார்டர் டெரரிசம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஸ்டில் இவ்வளோ சேலஞ்சை தாண்டி பாஜக 29 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் தாங்க சொல்லணும். ஏன்னா காஷ்மீர் பார்த்தீங்கன்னா டஃப்பான டெரைன், சாதாரணமான டெரைன் கிடையாது, டஃப்பான டெரைன்ல 29 தொகுதிங்கிறது ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் தாங்க. ஆனா இப்ப காங்கிரஸ்காரங்க இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சிருச்சு, இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நேர்மை நியாயம் ஜெயித்தது. ஆனா அப்படியே ஹரியானா கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஹரியானால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷின்ஸ்ல ஏதோ ஒரு கோளாறு நடக்குது, கண்டிப்பா அது ஒரு கோளாறு தான் சொல்லிருக்காரு. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட காலையில எக்ஸாண்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு என்ன சொல்றாருன்னா, லைக் தி லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் ஹரியானா we are again witnessing slowing down of up to date trends on ECA website. Is the BJP trying to build pressure on administration by sharing outdated and misleading trends? அதாவது எலெக்ஷன் கமிஷனை பாஜக இயக்குகிறதா? ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்து வேற மாதிரி கொடுத்து அப் டு டேட்டா கொடுக்காம வேற மாதிரி ட்ரெண்ட்ஸ் நீங்க கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ப்ரெஷர் போடுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து ஹரியானால காங்கிரஸ் வின்னு சொல்லியிருந்தா, காங்கிரஸ் சொல்லியிருந்தா அதே தான், ஜனநாயகம் நீதி நேர்மை வென்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது தேர்தல் ஆணையத்து மேலே பள்ளி போடுறதுனால, ஏன்னா எம்பி எலெக்ஷன்ஸில் யாருமே எதிர்பார்க்கல. காங்கிரஸ் ஒரு நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்திய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 233 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போவெல்லாம் யாருமே வந்து இவிஎம் மிஷின்ஸ் மேலே பெரிய குற்றச்சாட்டு வைக்கல. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஜெயிச்சா, திமுகவுடைய அலைன்ஸ் ஜெயிச்சா அது வந்து ஜனநாயகத்துக்கான வெற்றின்னு சொல்லிட்டு, அதுவே மற்ற இடங்களில் மத்திய பிரதேசில் எல்லாமே பாஜக ஜெயிச்சா வந்து இவிஎம் மிஷின்ஸ் வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஏன் பாஜக அப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இவிஎம் மிஷின்ஸை டேம்பர் பண்ண தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு, இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தேன், நிஃப்டி வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். எப்பெல்லாம் பாஜக வெல்ற மாதிரி இருக்காங்களோ நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகிறத பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு மீண்டும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தைதாரர்கள் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நிஃப்டி ரைஸ் ஆகிட்டு இருக்கு, சென்செக்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண முன் வந்துட்டு இருக்காங்க. காரணம் ஹரியானாவில் பாஜகவுடைய வெற்றி தாங்க. ஹரியானா பற்றின எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸையும் நாங்கள் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடர்பான இந்த ஹரியானா ரிசல்ட் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இன்னைக்கே வந்து என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானாலெல்லாம் என்னென்ன நடக்க இருக்கு, இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தொகுதி வாரியாக நம்ம வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடவிருக்கும். அதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி,
வணக்கம். இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி இது வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.